என் தங்கப்பிள்ளையே, சரியாக ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் இந்த தாயானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த நாளில் இந்த வராகி உன்னை தேடி வந்து சொல்லப்போகின்ற பேரதிர்ஷ்ட செய்தியினை கேட்டுவிட்டால் நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய போகின்ற இந்த 2 பேரையும் யார் என்று நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உனக்கு நாளைய விடியலில் வரப்போகின்ற உதவியானது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கர்ம பலன்களை எல்லாம் குறைத்து உனக்கு நல்லதை வாழ்க்கை முழுமைக்கும் நடத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்க போகின்றது. பலரது பிரச்சனைகளுக்கு வாழ்க்கையில் முக்கிய காரணமாக இருப்பது அவர்களினுடைய கர்ம வினைகள்தான். முன்னோர் செய்த விஷயங்களும் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்களும் உன்னை மிகுதியாக ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் நாளை இவர்கள் இருவரினுடைய உதவி உனக்கு மிக பெரியதொரு நன்மையை கொடுக்க போகின்றது. என் பிள்ளையே, இவர்கள் யார்? இவர்கள் எங்கே உன்னை சந்திக்கப் போகின்றார்கள்? அவர்களாக உன்னை தேடி வருவார்களா, இல்லை நீயாக அவர்களை தேடி செல்ல வேண்டுமா? அதிலும் குறிப்பாக நாளை அவர்களினுடைய உதவி உனக்கு கிடைக்கவிருப்பதற்கு என்ன காரணம் என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்வதற்காக உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் நீங்க வேண்டும் என்று அம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலையும் உனக்கு வெற்றி விடியலாக மாற்றிக்கொண்டிருக்கின்றேன். அப்படி நான் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. இந்த தீர்வுகள் உனக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்று யோசித்த பொழுதுதான் இந்த தாயானவளுக்கு நாளைய தினம் கண்களில் பட்டது. நாளைய தினம் போன்ற ஒரு பேரதிர்ஷ்ட தினம் வேறு எதுவும் கிடையாது. நாளை ஆவணி மாதத்தினுடைய 1ஆம் நாள். அது மட்டுமல்ல, என் குழந்தைக்கு பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சனி மகா பிரதோஷ நாள். என் பிள்ளையே, சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளானது சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகின்றது. பிரதோஷ நாளன்று சிவபெருமானை வழிபட்டு அவரினுடைய அன்பை நீ பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதுதான் ஐதீகம். அதிலும் குறிப்பாக நாளை சிவபெருமானை நான் சொல்கின்ற விதமாக நீ தரிசனம் செய்து பார்த்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும். அதாவது நந்தி தேவருக்கு தீப ஆராதனைகளை காண்பித்த பிறகு சிவபெருமானுக்கு தீப ஆராதனைகள் காட்டுகின்ற நேரம், என் பிள்ளையே, நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை நீ தரிசனம் செய்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய முன் ஜென்ம பாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு உடனடியாக நீங்கிவிடும். இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உனக்கு நீங்கும். இது போன்ற காட்சியை பார்க்கக்கூடிய புண்ணியம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. யாராலும் அத்தனை சுலபமாக வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை அடைந்து விடுவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, உனக்கு இது போன்ற ஒரு காட்சி கிடைத்து விட்டது என்றால் அதை விட பேரதிசயம் வாழ்க்கையில் வேறென்ன இருக்க போகின்றது? என் தங்கமே, இந்த சூழ்நிலைகளை சரியாக நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும். இந்த நேரம் சனி பகவானோடு நீ சிவபெருமானை சேர்ந்து வணங்கும் பொழுது இருவரினுடைய ஆசைகளும் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும். இந்த நாளில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும். உனக்கிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி உன்னை ஆட்டி படைத்த அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான அத்தனை நன்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும்.
எல்லோருக்குமான இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிரந்தரமானது என்று எண்ணும் பொழுது என் பிள்ளை, உனக்கு மட்டும் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபடுவதற்கான வழிகள் ஏதேனும் இந்த வராகி என் மூலமாக கிடைத்து கொண்டே இருக்கின்றது. சிவபெருமான் நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு இடையே நடனமாடிய நாள், ஆனந்த தாண்டவமாடிய நாள், அதை பார்க்கின்றவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் அவ்வளவு எளிதாக வந்து விடாது. அதை பார்க்கின்றவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. அதிலும் சனிக்கிழமையோடு கூடி வருகின்ற நாள் என்பதனால் இந்த நாளில் சனி பகவான் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பார். அவரின் மூலமாக உனக்கு கிடைத்த அல்லது உன்னை ஆட்டி படைத்த ஏதேனும் விஷயங்கள் இருக்குமாயின் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவார். என் பிள்ளையே, இந்த நாளில் நீ சிவபெருமானை மாலை நேரம் 4:30 மணிக்கு மேல் 6 மணி வரை வழிபடலாம். இந்த நேரத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவரிடத்தில் உனக்கான வேண்டுதல்களை நீ முன்னின்று வைக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய கனவுகளும் உன்னுடைய ஆசைகளும் நிறைவேறும். பொதுவாகவே அம்மா பல முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன், வளர்பிறை பிரதோஷம் வரும்பொழுதெல்லாம் நந்தி தேவரை நினைவில் கொண்டு அருகில் இருக்கின்ற மாடுகள் ஏதேனும் நீ கண்டாயானால் அவைகளுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன். அதையும் நாளைய தினம் நீ கடைபிடிக்கலாம். சனி மகா பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டால் 5 ஆண்டுகள் அவரை வழிபட்டதற்குரிய பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். கோவிலுக்கு செல்ல முடியவில்லை, அவரை வழிபட முடியவில்லை என்று சொல்லி வருந்துவதை நிறுத்திவிட்டு எங்கிருந்தாலும் அவரை மனதார நினைத்து வழிபட்டால் உனக்கான பலன்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். யாராலும் எதனாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வராதபடி உன்னை சிவபெருமான் இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பார். நந்தி தேவரிடத்தில் அவரினுடைய காதுகளில் மற்றவர்களுக்கு கேட்காதபடி மெதுவாக உன் பிரச்சனைகள் என்னவோ அதை நீ சொல்லிப்பார். அவர் சிவபெருமானிடம் உனக்காக வேண்டுதல் வைத்து உன்னுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். என் பிள்ளையே, பேரதிர்ஷ்ட நாளில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற பேரதிர்ஷ்ட வரங்கள் என்னவென்று இந்த வராகி என் மூலமாக நீ தெரிந்து கொண்ட பிறகு நாளைய நேரத்தில் நீ அவர்களை வணங்குவதை விட்டுவிடக்கூடாது. என் பிள்ளையே, சனி மகா பிரதோஷம் என்பது சட்டென்று எல்லோருக்கும் தெரிந்து விடாது. அதே நேரத்தில் எல்லோருக்கும் தெய்வத்தை வணங்குகின்ற வாய்ப்புகளும் கிடைத்து விடாது. ஆனால் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொள்ள அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட வேண்டும். எது நல்லது எது கெட்டது என்று சரியாக பிரித்தறிய தெரிந்த என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற நன்மைகளும் தீமைகளும் நிச்சயமாக புரியும். சனி மகா பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபேடு வேண்டியதற்கான நோக்கம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இது நாள் வரையிலும் நீ பட்ட காயங்களுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக அவரிடத்திலிருந்து முழுமையான தீர்வு என்பது கிடைத்துவிடும். இனிமேலும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொடுத்து விடும். இத்தனை காலமும் எதற்காக இந்த வாழ்க்கையை வெறுத்தாயோ அதுவெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான மனநிறைவான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை வந்து சர்வ நிச்சயமாக சேர்ந்து விடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். சிவனின் அன்பை பெற்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எதுவாக இருந்தாலும் அதை முழுமனதோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி வந்துவிடும். தனக்கு இதை பெற்றுக்கொள்வதற்கு முழு உரிமையும் இருக்கின்றது என்று அந்த பிள்ளைக்கு அதை உணர்த்தி கொடுக்கும். என் தங்கமே, நான் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் உனதானதை நீ பெற்றுக்கொள்ள நாளைய விடியல் நாளை மாலை நேரத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் சனி பகவானையும் வழிபட்டு உன்னுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். நீ அவர்களை தேடி செல்கிறாய் என்றால், நாளை அவர்களை நீ கண்டு விட்டாய் என்றால் அவர்கள்தான் உன்னை வரவழைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம்.
அவர்களின் ஆசிகள் உனக்கு முழுமையாக இருக்கிறது என்ற அர்த்தம். செல்ல முடியவில்லை என்றாலும் நீ நினைக்கின்ற இடத்திலேயே அவர்களின் ஆசிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.